आज के संदेश के लिए भी सुना हुआ प्रभु का वचन संहिता 19 का 11 और 12 संगीतங்களின் पुस्तकम 19 அதிகாரத்தின் वचन संहिता 19 का 12 और 13 12-13 வசனங்களை படிப்போம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கியருளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். वचन संहिता 19 का 12 और 13 अपनी भूल चूकों को कौन समझ सकता है? मेरे गुप्त पापों से तू मुझे पवित्र कर, तू अपने दास को ढिठाई के पापों से भी बचाए रख, वह मुझ पर प्रभुता करने ना पाए, तब मैं सिद्ध हो जाऊंगा और बड़े अपराधों से बचा रहूंगा. Let us bow our head and pray to the Lord. सिर झुकाएं और प्रार्थना करें. जीवित परमेश्वर स्वर्गीय पिता, इस समय के लिए धन्यवाद देते हुए तेरी उपस्थिति में आते हैं. जीवित परमेश्वर, इस समय के लिए हम धन्यवाद देते हुए आपके चरणों में आते हैं. நீ தந்திருக்கிற இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். दिया हुआ इस पवित्र वचन के लिए धन्यवाद प्रभु. உம்முடைய பிரசன்னங்கள் மத்தியில் இருப்பதாக. तेरी उपस्थिति हमारे बीच में बने रहे. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. हमारे शरीर प्राण आत्मा की जो अवश्य है वो भोजन हमें खिला. உம்முடைய ஆவியினால் எங்களை உணர்த்தும். आत्मा के द्वारा हमें प्रभु हर एक बातों का अफसोस दे, सूचना दे. உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதியும். ये वचन बेचकर हर एक को आशीष दे. பேசுகிற அடிமையும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்முடைய ஆவியினால் யாவற்றையும் உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். बोलने वाले हमको और सुनने वाले सारे लोगों को प्रभु आपके लहू में, आपके आत्मा के अंदर रखते हैं. Help us to overcome all the language barrier. कोई भी भाषा की प्रॉब्लम हो, दूर होने के लिए उसे हटकर प्रभु समझ देने के लिए हम प्रार्थना करते I हैं. commit this time in thy holy presence. इस समय को प्रभु आपके पवित्र हाथों में सौंपते हैं. In Jesus name we pray. यीशु के नाम से मानते हैं. Amen. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையில ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தெரியாமலோ தெரிந்தோ செய்த பிழைகளை உணரும்படியாக கர்த்தர் சொல்கிறார். इन वचनों में प्रभु हमें यही सिखाता है, जाने अनजाने में जो भी हमारे पाप हमारे जीवन में आई है उसको हम समझने के लिए और प्रभु से माफ़ी मांगने. சில பாவங்கள் வெளிப்படையாக இருக்கின்றன. कोई पाप प्रकट होते हैं. சில பாவங்கள் மறைவாக இருக்கின்றன. और कोई पाप छुपा हुआ होगा. சில பாவங்கள் துணிகரமாக இருக்கின்றன. और कोई पाप जानबूझकर होते हैं. ஆனால் யாவற்றையும் கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். पर हर एक को प्रभु जानता है. Amen. Amen. நாம் யாருக்கும் தெரிந்தபடி பாவத்தின் விளைவு என்னது என்றால் அவர் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வெளிச்சத்தையும் நம்மை விட்டு நீக்குகின்றன. पर पाप का प्रतिफल या क्या होता है कि जो भी है प्रभु से जो हम पाए हैं ज्योति और उनकी उपस्थिति को हमारे जीवन से दूर करता है. இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக ரகசிய பாவத்தின் அறிகுறிகள் என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आज की इस मैसेज का शीर्षक है कि गुप्त पापों का क्या क्या चिन्ह है. Amen. आमेन. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. प्रभु की उपस्थिति हमारे बीच में हो. Amen. இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையிலே ரகசிய பாவத்தையும் துணிகரமான பாவத்தையும் காண்கிறான். और दाऊद अपने जीवन में गुप्त पापों को और जो छुपा हुआ पाप है उसका अफसोस कर रहा है. இந்த ரகசிய பாவம் சொல்லும்போது மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு அல்லது மனதிலே மறைத்து செய்யக்கூடிய
அல்லது பலருக்கு காணப்படாதபடிக்கு மறைவாக செய்யக்கூடிய பாவங்களாக ये இருக்கின்றன. गुप्त पाप कहने पर ये दूसरों को पता नहीं चलता है, खुद के मनी मन में या फिर विचार में करने वाला पाप है। கர்த்தர் நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். प्रभु हमारा विचारों को जानता है, நாம் அவருக்கு மறைவாக ஒன்றும் செய்ய முடியாது. हम उनके छुपा हुआ कुछ भी नहीं कर सकते। ஆனா இந்த வேளையில और इस समय இந்த செய்தியை கடந்த வாரத்தில் தூர சபையின் தூர பார்வை என்று பார்க்கும்போது கர்த்தர் அந்த பிரசங்க வேளையிலே உணர்த்தின காரியத்தை நான் திரும்பவும் சபைக்கு முன்பாக வைக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. पिछले हफ्ते हमने कलीसिया के जो दूरदर्शन है उसके बारे में हम देखे थे, तब ये बात का प्रभु ने मन में डाला था। நேரம் குறைவாக இருந்தபடியால் அதை கூடுதலாக பேச முடியாமல் போய்விட்டது. और समय उतना नहीं था, इसलिए इसके बारे में विस्तारण से बात नहीं कर पाया। நாம் கர்த்தருடைய தரிசனத்தை பெறவும் தூர பார்வை பெறவும் பாவங்கள் தடையாய் இருந்தது என்று நாம் பார்த்தோம். परमेश्वर का दर्शन पाने के लिए पाप एक रुकावट है, वो हमने देखा था। ஆமென். நம்முடைய பரலோக தரிசனங்களை பார்ப்பதற்கும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை தேவ சித்தங்களை புரிந்து கொள்வதற்கும் இந்த பாவம் தடையாக இருக்கின்றது. और परमेश्वर की इच्छाओं को मालूम करने के लिए, परमेश्वर से आशीष पाने के लिए ये पाप एक रुकावट है। ஆமென். आमेन। நீங்கள் 1 தெசலோனிக்கர் 5:23 படிக்கையிலே पहला தெசலோனிக்கர் 5:23 जब हम पढ़ते हैं, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு குற்றமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். पहला தெசலோனிக்கர் 5:23 में लिखा है, शांति का परमेश्वर आप ही तुम्हें पूरी रीति से पवित्र करें और तुम्हारी आत्मा और प्राण और देह हमारे प्रभु यीशु मसीह के आने तक पूरे और निर्दोष सुरक्षित रहे। हमें கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு, और प्रभु के सामने हम खड़े होने के लिए, நாம் அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கு, हम उनके समूह में खड़े होने के लिए ஆவி ஆத்மா சரீரம் யாவும் பசுத்தமாக காக்கப்பட வேண்டுமா? हमारा देह, हमारा प्राण, आत्मा निर्दोष रहना है। ஆமென். आमेन। ஆகையால் இந்த சபை இந்த பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்வதற்கு, और कलीसिया इस सिद्धताई पाने के लिए, தேவனில் உள்ள தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு, परमेश्वर के ऊपर दर्शन पाने के लिए இந்த துணிகரமான பாவங்கள் மறைவான பாவங்கள் யாவற்றையும் நீக்கப்பட வேண்டும். ये जो छुपा हुआ पाप, गुप्त पाप दूर होना चाहिए। ஆமென். आमेन। சம்டைம் நம்முடைய பாவங்களை நாம் அறியாமலே செய்கிறோம். कभी कभी हम अनजाने में पाप करते हैं, ரகசியமா பாவம் செய்கிறோம், गुप्त पाप करते हैं। அगर இவை யாவற்றையும் நம்முடைய உணர்த்துவதற்கு பசுத்த ஆவியின் உதவி தேவையா இருக்கிறது. कोई भी पाप हो उसका निरुत्तर पवित्र आत्मा ही कर सकता है। நாம் பசுத்தம் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாதகையால், बिना पवित्रता हम परमेश्वर के सम्मुख खड़े नहीं हो सकते हैं। ஆக இந்த பசுத்தமாதலுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டியதா இருக்கிறோம். तो पवित्र होने के लिए हमें विनती करना जरूरी है। பல பாவங்களை நாம் மறந்து இருக்கிறோம். और बहुत कुछ भूल चुके हैं हम। சில காரியம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. कुछ हमारे ज्ञान में नहीं है। சில காரியங்களை நாம் துணிகரமா தெரிந்தும் துணிகரமாய் செய்கிறோம். कभी हम जानकर भी पाप किए होंगे। ஆகையால் தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்மை பசுத்தமாக்குவாராக என்று தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார். इसलिए தெசலோனிके कलीसिया को ये लिखा है कि प्रभु हमें पवित्र करें पूरी रीति से। ஆமென். आमेन। வெளியரங்கமாக்கப்படாத எந்த ஒரு மறைப்பொருளும் இல்லை. और परमेश्वर के नजर में छुपा हुआ बात कुछ भी नहीं है। God know all our secret sin.
प्रभु हमारा सारे पापों को जानता है, ஒன்றும் மறைக்க முடியாது. कुछ भी छुपा नहीं सकते हैं. தாவீது சொல்லும்போது நான் எழுந்திருந்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் இருந்தாலும் அங்கே இருக்கிறீர், நான் எங்கு சென்றாலும் என்னோட கூட இருக்கிறீர், இது எனக்கு புத்திக்கு அப்பாற்பட்டது என்று சொல்கிறார். और दाऊद कहता है मैं कहीं भी रहूं, अधोलोक में मेरा बिछाना बिछाऊं, मैं उठूं बैठूं, कहीं भी रहूं, प्रभु मुझे जानता है. God is spirit. क्योंकि प्रभु आत्मा है. Amen. He is omnipresent. और प्रभु हर जगह विराजमान है. So நாம் அவருக்கு மறைவாக ஒன்றும் பண்ண முடியாது. इसलिए हम परमेश्वर से छुपे कुछ भी नहीं कर सकते. Amen. 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 ஆகையால் இந்த தாவீது போல, இந்த சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே என்னுடைய மறைவான பாவங்களை எனக்கு உணர்த்தும். इसलिए दाऊद की तरह हम प्रार्थना करना जरूरी है. हमारे भूल चुकों को प्रभु हमें समझ सकते. சிலர் பாவங்களை ஒத்துக்கொள்ள மறுதலிக்கிறார்கள். कोई अपना पाप को समझते भी नहीं है, उसको ग्रहण भी नहीं பல ஜஸ்டிஃபை செய்கிறார்கள், खुद का धार्मिकता खड़ा करते हैं. ஆகையால் ஆண்டவரே நமக்கு மறைவாக இருக்கிற, தெரியாமல் இருக்கிற, ரகசியமாக இருக்கிற எல்லா பாவங்களையும் எனக்கு உணர்த்தி என்னை மன்னியும் என்று தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். इसलिए हमें ऐसे प्रार्थना करना जरूरी है. प्रभु उस गुप्त बातों को, भूल चुकों को समझने का समझ हमें दें. காரணம் என்னவென்றால், कारण क्या है कि நீங்கள் புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 20 verse 15 படிக்கையிலே, प्रकाशित वाक्य 20 का 15 जब हम पढ़ते हैं, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான் என்று இருக்கிறது. और वहाँ लिखा है, और जिस किसी का नाम जीवन की पुस्तक में लिखा हुआ ना मिला वह आग की झील में डाला गया. நம்முடைய ஒவ்வொருடைய பெயர்களும் ஜீவன் புஸ்தகத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். हमारा हर एक का नाम जीवन की पुस्तक में होना अवश्य है. நியாயத்தீர்ப்பு நாளிலே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். और जीवन की पुस्तक में किस किस का नाम नहीं है वो आग के जेल में डाला जाएंगे. ஆகையால் ஒரு சபையிலே ஒரு போதகர் இந்த ஜீவ புத்தகத்தில் பெயரிடப்பட வேண்டும் என்று பிரீச்சிங் செய்த போது அங்குள்ள சில ஜனங்கள் என்னுடைய பெயர் ஜீவ புத்தகம் இருக்கிறார் என்று ஆண்டவரிடத்திலே தனிப்பட்ட முறையில் தனியாக ஜெபித்தார்கள். एक जगह जब ये वचन बोला गया था तो कलीसिया के लोग प्रभु से रो रो कर प्रार्थना करने लगे कि क्या प्रभु मेरा नाम जीवन की पुस्तक में है कि नहीं. அப்படி ஜெபித்த ஒரு சிலருக்கு கர்த்தர் அவனோடு பேசி ஜீவ புத்தகத்தை காண்பித்து ஃபர்ஸ்ட் அவனுடைய பெயர் இருந்தது, இரண்டாவது கிறுக்கி போடப்பட்டது என்று காண்பித்தார். और उनमें से किसी को प्रभु ने जीवन का पुस्तक खोल के दिखाया, उसमें उनका नाम पहले था पर उसको बाद में हटा दिया गया था. அதை அவனுக்கு சொன்ன பிறகு அவன் மிகவும் அழுது, ஆண்டவரே என்னுடைய பேரை திரும்ப எழுதும்படியாக என்னுடைய குறைகள் குற்றங்கள் எதுவென்று அழுது ஜெபித்ததாக அந்த சாட்சியை கேட்க முடிந்தது. तो जब ऐसे लोगों को प्रभु ने वो समझ दी तो रो रो कर प्रभु से प्रार्थना किया, फिर से अपना नाम जीवन की पुस्तक में लिखने के लिए प्रभु से विनती करने लगे. கர்த்தரை விசுவாசிக்கிற நாம், हम प्रभु पर विश्वास करते हैं, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற நாம், और उनसे हम आशीष के लिए प्रार्थना करते हैं, அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற நாம், हम उनकी सुरक्षा के लिए प्रार्थना करते हैं. நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே இருக்குதா இல்லை என்பதை உணர்ந்து கொள்வோமாக. हमारा नाम जीवन की पुस्तक में है कि नहीं उसको हम समझना है. நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு பேசு. हम व्यक्तिगत रीति से प्रभु से विनती करना है. கர்த்தர் உன்னை உணர்த்துவார், प्रभु हमें दिखाएंगे. ஆகையால் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள்
அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்கிறபடியால் நாம் முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவ புத்தகத்திலே என்னுடைய பேர் அடங்கி இருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய மறைமுகமான பாவங்கள் யாவற்றையும் நீக்கும்படியாக தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். जिस किसी का नाम जीवन की पुस्तक में नाम लिखा हुआ मिलता है वो आग की झील में डाला जाएंगे, इसलिए हम हमारे पापों का क्षमा पाना, एक एक पापों का स्मरण करना जरूरी है. Blessed be the name of the Lord. Amen. நான் பரிசுத்த ஆவி நம்மத்திலே ஒவ்வொருவரோடு பேசி தம்முடைய ரகசிய பாவங்களையும் மறைவாக காணப்படுகிற பாவங்களையும் அவன் கர்த்தர் நமக்கு உணர்த்தும்படியாக வேண்டுகிறேன். प्रभु हमारे गुप्त पापों को, हमारा भूल चुकों को हमको समझ देने के लिए, उसको स्मरण दिलाने के लिए हम प्रभु से प्रार्थना करते हैं. பாவத்தின் விளைவாக நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் பாதிப்பு இராதபடிக்கு நம்முடைய பேர் ஜீவ புத்தகத்தில் காணப்படும்படிக்கு நாம் இப்பொழுது தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். पाप के कारण हमारा नाम जीवन की पुस्तक से न हटाए जाने के लिए पाप दूर कर हमारा नाम जीवन के पुस्तक में होने के लिए हम विनती करते रहे. இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ரகசிய பாவம் இருக்கிறதா இல்லையா எப்படி தெரிந்து கொள்வது? हम हमारे जीवन में गुप्त पाप है कि नहीं कैसे पहचानेंगे? நம்முடைய சரீர பிரகாரமாக சில வியாதிகள் இருந்தால் சில சிம்டம் காணப்படும். शारीरिक रीति से कुछ बीमारी है तो उसका चिन्ह पता चलता है. तो இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சிம்டம் காணப்படும் போது என்னுடைய ரகசிய பாவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். इस तरह पाप हमारे जीवन में है तो उसका क्या क्या चिन्ह है, क्या उसका सिम्टम्स है, उसे हम पता कर सकते हैं. தேவனுடைய வார்த்தையிலே சரித்திர புஸ்தகத்திலே அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கை நடந்த காரியங்களையும் நாம் பார்க்கும்போது அதிலே நாம் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். और पवित्र शास्त्र बाइबल के अंदर एक एक पवित्र दासों का चरित्र को हम देखेंगे तो इन बातों का समझ हमें मिलती है. what are the symptoms? நான் உண்மையாகவே ரகசிய பாவம் இருக்கிறதா அல்லது மறைமுகமான பாவம் இருக்கிறதா என்பதை நம்மை நாமே அறிந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் சொல்கிறார். तो पवित्र आत्मा हमें अभी समझ दे रहा है कि हम हमारे गुप्त पापों को स्मरण करना है. வேதத்தில் பார்க்கையிலே वचन में जब हम देखते हैं Book of Deuteronomy chapter 27 verse 15, व्यवस्था विवरण 27 का 15, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்களும் பிரயுத்தமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். व्यवस्था विवरण 27 का 15 में लिखा है, श्रापित हो जो मनुष्य जो कोई मूर्ति कारीगर से खुदवा कर और डलवा कर निराले स्थान में स्थापन करे, क्योंकि इससे यहोवा घृणा करता है. तब वह सब लोग कहें आमीन. ஆமென். आमीन. இன்னொரு தெய்வத்தை அல்லது கை காரியமாய் செய்த தொழிலால் செய்த சிலைகளை அல்லது விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறது சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறது. और यहाँ पर लिखा है वो जो मनुष्य मूर्ति कारीगर है और उसे अपना स्थान में रखता है वो श्रापित है. இன்னும் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தின் 16 வசனத்தை கவனிக்கும் போது இதை நாம் பார்க்கிறோம். அங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவாலயத்திலே ஆண்டவர் காக்கிறாய் இந்த சர்ச்சைக்கு வருகிற ஜனங்களின் நிலையை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகையிலே இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 8:16 verse 16, என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரங்களிலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலய வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும்
தங்கள் முகத்தை கீழ்த்திசையின் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். एजेकियल 8 का 16 में लिखा है, तब वह मुझे यहोवा के भवन के भीतरी आंगन में ले गया और वहाँ यहोवा का भवन के द्वार के पास होसारे और वेदी के बीच कोई 25 पुरुष अपने पीठ यहोवा के भवन की ओर और अपने मुख पूर्व की ओर किए हुए थे और वह पूर्व दिशा की ओर சூரிய की दंडवंद कर रहे थे. இந்த வாசிக்கப்பட்ட 2 வசனங்களிலும் ஏதோ ஒரு மறைமுகமாக அவர்கள் டிஃபரன்ஸ் விசுவாசத்திலே டிஃபரன்ஸ் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். यहाँ पर हम देख रहे हैं लोग अपना पीठ परमेश्वर को दिखा रहे हैं और अपने मुंह और कहीं लगा रहे हैं. विभिन्न प्रकार का कार्य हो रहा है. இங்கு சூரியனை நமஸ்கரிக்கிறார்கள். வான சூரியனை படைத்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து அங்கேயும் ஆராதனை செய்கிறார்கள். और जिसने सूरज को बनाया उस परमेश्वर के आराधनालय में बैठकर वो सूर्य के दूसरी तरफ मुंह करके सूर्य की दंडवंद कर रहे हैं. கைவேலையால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறார்கள். और हाथ से बनाए गया मूर्तियों को बनाकर भीतरी आंगन में रखे हैं. तो இவைகளை நான் எதை புரிந்து கொள்கிறோம் என்னவென்றால் they have the one faith கிடையாது. அவங்களுக்கு பலவிதமான டிஃபரன்ஸ் காரியங்களிலே விசுவாசம் இருக்கிறது. इससे हमें क्या पता चल रहा है? हमें लोगों का एक चित्त नहीं है, विभिन्न प्रकार का चित्त है. आमेन आमेन. तो ஆகையால் இது கர்த்தருக்கு அர்ப்பணமானது. இது நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே டபுள் ஃபெய்த் இருக்குமானால் நம்முடைய ஜெபமும் ஒரு சின்சியராக இருக்கிறது, நம்முடைய விசுவாசமும் சரியாக இருக்காது. इस तरह दो चित्त होने पर हमारा विश्वास भी स्थिर नहीं रहेगा, हमारा विचार भी स्थिर नहीं रहेगा. அவர்கள் இந்த ரகசிய பாவம் உடையவர்கள் உலக காரியங்களுக்கு மட்டுமே யோசனை செய்வார்கள். और जिसके पास इस तरह का गुप्त पाप है वो संसारिक होते हैं. நாங்கள் சுமார் 20 வருடத்துக்கு முன்பதாக சுவிசேஷ வேலைக்காக எல்லா சண்டையும் சிக்கந்தர்பூர் ஏரியாவிலே செல்வதுண்டு. और तकरीबन 20 साल पहले हम बाहर सेवकाई के लिए जाते थे सिकंदरपुर इलाका में. அப்பொழுது சில குடும்பங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க வரும்படியாக கூப்பிட்டார்கள். तब वहाँ कोई परिवार हमें प्रार्थना के लिए अपने घरों में बुलाते थे. அதில் ஒரு குடும்பத்திலே நாங்கள் பிரவேசிக்கையில் அவர்கள் கதவை திறப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆகி போயிட்டது. और एक घर में जब हम जा रहे थे वो दरवाज़ा खटखटाया तो खोलने में थोड़ा समय लगे. அப்படி காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. तो कारण क्या है हमें मालूम नहीं. லேட்டாக திறந்தார்கள். और थोड़ी देर में वो दरवाजा खोला. வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். अंदर बुलाया. பல பிரச்சனைகளை அவங்களுக்கு சொன்னார்கள். और अपना कुछ समस्याएं बताया. ஜெபிக்க சொன்னார்கள். प्रार्थना करने के लिए कहा. நாங்கள் ஜெபித்தோம். हम प्रार्थना किए हैं. ஆனால் அந்த ஜெபம் முடிந்து நாங்கள் திரும்ப வேளையில் அவர்கள் ஏதோ ஏதோ போடுறதுக்கு வேண்டி காரியம் செய்தார்கள். அந்த கட்டணம் மாற்றும்போது அங்கு சிலைகள் அங்கு சிலையும் அங்கு இருக்கிறது. और प्रार्थना खत्म होने के बाद चाय पानी देने के लिए वो पर्दा को जब हटाया देखा तो वहाँ कोई मूर्तियाँ दिखाई दी. அது நமக்கு முன்பாக இல்லாதபடி அதை கட்டன் போட்டு மறைத்து வைத்திருந்தார்கள். हमारे सामने ना दिखने के लिए उसको वो छुपा के रखे थे. அது கலங்கமுடையவர்களாக நாம் பார்க்கக்கூடாது ரகசியமாக இருக்கிறார்கள். तो वो जानते हैं ये गलत है, ये ना दिखाई दे. நான் ஏன் சொல்கிறேன் என்றால் हम क्यों कह रहे हैं அப்படிப்பட்ட 2-3 விசுவாசம் உடையவர்கள் इस तरह अलग अलग विश्वास जिसके पास है, ஒரே விசுவாசம் இல்லாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ரகசிய பாவம் இருக்கிறது. एक ही चित्त नहीं है, एक ही विश्वास नहीं है तो वो गुप्त में पाप कर रहे हैं. வேதம் சொல்கிறது one God, one faith, one baptism.
वचन साफ साफ हमें बताती है एक ही विश्वास, एक ही प्रभु और एक ही बपतिस्मा। நம்முடைய ஒரு விசுவாசம் இல்லாத பட்சத்தில் एक ही विश्वास ना होने के कारण நாம் நம்முடைய காரியங்களே பல விசுவாசம் கிரியை செய்கிறபடியால் और विभिन्न प्रकार के विश्वास मन में आती है, அவைகள் மூலமாகவே பாவங்கள் உண்டாகும். और उस कारण पाप भी बढ़ता है அது ரகசியமாய் இருக்கலாம். और वो गुप्त में होगा। ஆமென். आमेन। ஆகையால் ஒரே விசுவாசத்திலே நாம் ஸ்டெடியாக நாம் இருக்க கர்த்தருடைய தேவ ஆவியினாலே நாம் ஜெபிப்போமாக. तो एक ही विश्वास में हम स्थिर रहने के लिए हम प्रभु से प्रार्थना करें। ஈவன் கிறிஸ்தவ கிறிஸ்டியன் வேர்ல்டில் கூட சபைகளில் கூட பிரதான கற்பனை சொல்கிறது உன் தேவனே கர்த்தர் ஒருவரே கர்த்தர். और मसीहत के अंदर भी हम देखेंगे तो वचन हमें बताती है प्रधान आज्ञा कर एक ही प्रभु है। ஆனால் சில வேளையிலே ஒரு கடவுள் என்று சொல்லுகிறார்கள், சில வேளை மூன்று पर्सनालिटी மூன்று கடவுள் என்று சொல்லுகிறார்கள். और कभी कभी एक ही प्रभु कहते हैं और कभी कभी तीन व्यक्ति कहते हैं तीन प्रभु है बोलेंगे. சிலர் வேளையில் ஒன்று சொல்வார், சிலர் மூன்று. இவ்விதமாக அவருடைய விசுவாசத்திலே ஒரு ஒரு மறைந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விசுவாசம் இருக்கிறது. कभी एक कभी तीन, तीन एक है, एक तीन में है. इस तरह कुछ ना कुछ गड़बड़ की विश्वास हम देख सकते हैं. அது ஒரே விசுவாசத்தில் வராத பட்சத்திலே जब तक एक ही विश्वास में नहीं आते हैं, மூணுன்னா மூணு சொல்லு, ஒன்று இருந்தால் ஒன்று சொல்லு. यदि आपको तीन लग रहा है तो तीन ही बोलो, एक लग रहा है तो एक ही बोलो. One God but three personality. और एक ही प्रभु है बोलते हैं और तीन व्यक्तिगत बोलेंगे. No, one living God, three manifestation. पर एक ही प्रभु है, उनका तीन प्रकटीकरण है. ஆக நம்முடைய விசுவாசம் ஒரே விசுவாசம் இல்லாதபடிக்கு பல மற்றவர்களைப் போல விசுவாசிக்கிறதா இருந்தால் அங்கு ரகசிய பாவம் இருந்தே இருக்கும். जब हमारा विश्वास स्थिर नहीं है तो वहां पर गुप्त पाप होगा. நம்முடைய ஃபோக்கஸ் சரியா செய்ய முடியாது. हम एक ही नजर रख नहीं सकते हैं. Amen. Amen. Hallelujah. ஆகையால் டபுள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஃபெய்த் இந்த காரியங்களிலிருந்து நாம் விடுபடும்படியாக நாம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். तो इस तरह का दो चित्त, जो दो विश्वास, इससे हम छुटकारा पाना है. கர்த்தர் ஒருவரே என்று புரிந்து கொள்ளாவிட்டால் ஆண்டவரே உம்மை அறிய எனக்கு அவன் கிருபையை தாரும், பிரகாசத்தை தாரும், ரெவலேஷனை தாரும் என்று கர்த்தரிடத்தில் வேண்டுவோம். यदि समझ नहीं है तो हम प्रभु से प्रार्थना करें, प्रभु को पहचानने का समझ हमें दें. ஆமென். Amen. அல்லேலூயா. பலவிதமான ஒரே விசுவாசத்துக்குள் வரும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. एक ही विश्वास में आने के लिए प्रभु हमें सहायता करें. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஆகையால் இந்த ரகசிய பாவம், மறைவான பாவம் பல விசுவாசங்கள் இருக்கும்போது மறைவாகவே காணப்படுகிறது. அதை சிலர் முன்பதாக சொல்வார்கள், சிலரை சொல்லாமல் இருப்பார்கள். और ये जो पाप गुप्त में जो रहेगा वो कोई समझ पाते हैं, कोई ना समझ पाते हैं और छुपाते रहेंगे. More than one faith is sin. विश्वास एक के बदले बहुत विश्वास रखेंगे तो वो पाप है. Amen. Amen. அல்லேலூயா. Hallelujah. இது கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முடியாத காரியமாக இருக்கும். வேதம் சொல்கிறது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவது नित्य जीवन. और वचन बताती है एकमात्र सच्चे जीवित परमेश्वर को जानना और यीशु मसीह को जिसने उसने भेजा जानना ही आनंद जीवन है. Come to the one faith. एक विश्वास में रहें. Amen. Amen. Hallelujah. Hallelujah. One God, one faith என்பதை நாம் மறக்காமல் இருப்போம். एक ही परमेश्वर, एक ही विश्वास को हम कभी ना भूलें. Amen. some doubt இருக்குமானால் यदि शक है நாம் கர்த்தரிடத்தில் வேண்டுவோம். हम प्रभु से प्रार्थना करें, प्रभु प्रकट करेंगे. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வார்த்தையின்படி அவருடைய நடக்கிற கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர்
அவர் தம்மை வெளிப்படுத்துவார். जो हृदय से प्रभु को चाहते हैं, वचन पर चलना चाहते हैं, उनको जरूर प्रभु अपने आप को प्रकट करेंगे. வேற எந்த தெய்வங்களோடு வேற தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களுக்கு நீங்கள் வேற விசுவாசம் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். और किसी को परमेश्वर या ईश्वर मानने का मन है तो उससे हम बाहर छुटकारा पाएं. எங்கே டபுள் ஃபேத் இருக்கிறதோ, மோர் தேன் ஒன் ஃபேத் இருக்கிறதோ, அங்கே ரகசிய பாவம் இருக்கும். जहाँ एक से ज्यादा विश्वास है वहाँ गुप्त पाप होगा. இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில் பிரசங்கிக்கையிலே, और यीशु मसीह यहूदियों के बीच में जब उपदेश कर रहा था, நீங்கள் யோவான் 8:24 நினைக்கிறேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலே நீங்கள் சாவீர்கள். यीशु मसीह ने कहा, यदि तुम विश्वास ना करोगे मैं वही हूँ, तुम अपने पापों में मरोगे कहा. ஆமென். அங்கு இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசிக்கவில்லை. क्योंकि वे लोग இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று விசுவாசிக்கவில்லை. यीशु मसीह को मसीही करके विश्वास नहीं किया. இயேசுவே தேவன் என்று விசுவாசிக்கவில்லை. यीशु ही प्रभु है विश्वास नहीं किया. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள கர்த்தர் சொல்கிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவத்திலே நீங்கள் சாவீர்கள். इसलिए प्रभु ने कहा, यदि तुम विश्वास ना करोगे मैं वही हूँ, तुम अपने पापों में मरोगे. ஆக ஒன்றான ஒரு விசுவாசம் இல்லாவிட்டால் மனம் திரும்புவோம். यदि एक ही विश्वास नहीं है तो हम मन फिरें. ஆமென். இவைகள் யாவும் நம்முடைய ரகசிய பாவத்திற்கு காரணமாயிருக்கின்றன. ये सब कुछ हमारे गुप्त पापों का कारण இது வெளியிலே தெரியாவிட்டாலும் ये बाहर दिखाई नहीं देता है, அது பாவம். पर अंदर छुपा हुआ पाप है. நாம் மனம் திரும்புவோம். इसलिए मन फेरना है. ஆமென். आमेन. அல்லேலூயா. கர்த்தாவே, ஒரே ஒரு விசுவாசத்துக்கு நேராக என்னை நடத்தும். प्रभु एक ही विश्वास की ओर मुझे ले चल. வேற எந்த ஒரு விசுவாசத்திற்கும் என்னை டைவர்ட் பண்ணக்கூடாது. और कहीं मेरा विश्वास खो ना जाए. ஆமென். आमेन. என்று நான் ஜெபிப்போமானால் கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உணர்த்துவார். தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். प्रभु की आत्मा आपसे बात करने के लिए तैयार है, वो आपको ये समझ देंगे. இரண்டாவதாக और दूसरा சிம்டம் என்னவென்றால், दूसरा चिन्ह क्या है? நீங்கள் தேவ வார்த்தையை கடந்து சொல்வது நலமாயிருக்கும். 1 சாமுவேல் प्रभु के वचन में देखें, 18 शमूएल 18ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். 1 शमूएल 18 का 8. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அவன் உள்ளத்தில் மிகவும் எரிச்சல் அடைந்தான். 18 का 8 में लिखा है, तब शाऊल अधिक क्रोधित हुआ और वह बात उसको पूरी बुरी लगी और वह कहने लगा, उन्होंने दाऊद के लिए तो लाखों और मेरे लिए हजारों ही ठहराया, इसलिए अब राज्य को छोड़ उसको अब क्या मिलना बाकी है. இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தெரியாவிட்டால் நீங்கள் இந்த 1 சாமுவேல் 18 சாப்டர் முழுதும் நீங்கள் வாசித்து தியானியுங்கள். இதில் என்ன செய்கிறது என்றால், இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் யாரும் தெரிந்தது. கோலியாத் தாவீது பெலிஸ்தர் மத்தியில் அங்கு யுத்தம் நடந்து கோலியாத்தை கொண்டு திரும்ப வரும்போது ஜனங்கள் யாவரும் தாவீதை புகழ்ந்தார்கள். और ये संभव आप सबको मालूम होगा, या तो ये संभव अब बाइबल में पढ़कर समझ सकते हैं. यहाँ पर हम देख रहे हैं, दाऊद जब गोलियत को मार गिराया और मार गिरा के वो जीत पाकर जब आ रहा था, लोग उनको बड़ा तारीफ कर रहे थे, ललकार रहे थे, जय जयकार कर रहे थे. பவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று பாடினார்கள். शाऊल ने तो हजारों को, परंतु दाऊद तो लाखों को मारा बोल के लोग खुशी मना रहे थे. तो इதை கேட்ட பவுல், इसको शाऊल ने जब सुना, அவன் எரிச்சல் அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. वो बहुत गुस्सा हो गया, क्रोधित हुआ लिखा है. Amen. He became as a jealous person. वो क्रोधित हुआ. Amen. ஈகோ இருந்தது. उनको बड़े ईगो था. நான் ராஜாவல்லவா,
क्योंकि वो राजा था, நான் எல்லாரையும் விடையும் சக்தி படுத்தவன் அல்லவா, क्योंकि सारे अधिकार उसी का था। கர்த்தனை அபிஷேகத்தன் அல்லவா, प्रभु ने मुझे अभिषेक किया है। ஏ இவன் தாவீது எம்மாத்திரம் ஜனங்கள் இப்படியெல்லாம் புகழ்கிறார்களே, ये दाऊद तो छोटा लड़का है, लोग इसको बड़ा तारीफ कर रहे हैं। அந்த விக்டரி மை கம் டு இன் மை நேம், और जीत तो मेरे नाम से कहलाया जाना है। ஆமென். आमेन। இதே இந்த ஒரு ஜெலஸ் அல்லது ஈகோ என்று சொல்லலாம், இது அவனுடைய உள்ளத்தில் வந்தது. ये जो जलन उसके हृदय में आया, उस कारण वो क्रोधित हुआ। இது வெளியிலே யாருக்கும் தெரியாது, ये शाऊल का अहंकार औरों को पता नहीं। ஆனா இந்த எரிச்சல், இந்த ஜெலஸ் அல்லது இந்த ஈகோ அவனுடைய வாழ்க்கையில தாவீதை கொல்லும்படிக்கும் விரோதிப்படிக்கும் செய்தது. और शाऊल का एक क्रोध दाऊद को मार डालने का योजना बनाने के लिए उसको अगुवाई किया। இவன் தன்னுடைய மகளை மேரேஜ் பண்ண வந்தான், और दाऊद को अपनी बेटी से शादी भी शाऊल ने कराया। இவன் தேர் ரிலேட்டிவ். तो इस तरह एक रिश्ता भी है। ஆமென். இவ்விதமாக இருந்தும் கூட इस तरह और रिश्ता होने के बावजूद भी அவனை கொல்லும்படியாக என்ன செய்தான், தருணம் பார்த்து கொண்டிருந்தான். उसको मार डालने के लिए वो समय ढूंढ रहा था। ஆமென். இது யாருக்கும் வேறும் தெரியாது. ये औरों को मालूम नहीं। அவருடைய மகன் யோனத்தான் சொல்லுகிறான், பார்த்துட்டு ஏன் அவனை கொல்லுறீர்கள், அவருக்கு நன்மை செய்தான் அல்லவா என்று சொன்னாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அந்த எரிச்சல், அந்த ஈகோ அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று வகை தேடினது. और योनाथान ने शाऊल को ये बताया, वो तो आपका दामाद है और वो भलाई किया, देश के लिए आपके लिए भला किया है, उसको क्यों मार डालने की यत्न कर रहे हो बोल के बताया। पर शाऊल का मन ऐसे कठिन था, ऐसे क्रोधित था दाऊद के ऊपर। நீ சம்பவித்து உங்களுக்கு யாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். अब सबको मालूम होगा क्या हुआ। ஆக அவனுடைய பாவம் செய்வதற்கு காரணம் he had the jealous or ego. और वो जो शाऊल है वो पाप करने का एक कारण है उसका जलन या अहंकार। இது அவனை பாவம் செய்ய இன்டைரக்டாக செயல்பட வைத்தது. और उसको वही पाप अंदर रहकर और अगुवाई किया। தேசத்துக்கு கிடைத்த ஜெயத்தை பற்றி அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியவில்லை. देश के लिए मिला इस जीत के लिए प्रभु को वो दिल से धन्यवाद नहीं कह पाया। இதுமாக நம்முடைய வாழ்க்கையிலும் इस तरह हमारे जीवन में ஜெலஸ் காணப்படும் என்றால், यदि अहंकार है तो, அல்லது ஈகோ ப்ராப்ளம் காணப்படும் என்றால், अहंकार है तो that's a symptom of secret sin. वो एक चिन्ह है गुप्त पापों का। அங்கே பாவம் எப்போ இன்னும் இல்லைங்கி நாளை இல்லைங்கி சில காலங்களுக்கு பிறகு நடந்தே ஆகும். उस कारण कभी ना कभी पाप हमारे जीवन में प्रकट होगा। ஆக இந்த பெருமை, ஈகோ, ஜெலஸ், ரோத் இதெல்லாமே ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது. तो इस तरह ये जो जलन है, क्रोध है, अहंकार है, ये सारा एक परिवार की तरह है। நாம் இவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும். और इसमें से हम बाहर आना है। எது நடந்தாலும் கர்த்தர் சந்தார், கர்த்தர் எடுத்தார் அல்லது கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். कुछ भी हो, हर बातों के लिए हम प्रभु को धन्यवाद कहना है। நம்முடைய வேலை ஸ்தலங்களிலோ, और काम के स्थान में भी, நம்முடைய தெருக்களிலோ, हमारे समाज में, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலோ और दोस्तों के बीच में ஈகோ கூடாது, आपस में अहंकार नहीं होना चाहिए, ஜெலஸ் கூடாது, अहंकार नहीं होना चाहिए, जलन नहीं होना चाहिए। அப்படி எங்கேயா இருக்குமானால் நீங்கள் உங்ககிட்ட சீக்ரெட் பாவம் இருக்கிறன்னு நீ மறந்து விடாதே. यदि ये चीज हमारे जीवन में है तो गुप्त पाप हमारे जीवन में है। ஆமென். आमीन। நீதிமொழிகள் 21:4 பார்க்கும்போது, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லப்படுகிறது. नीति वचन 21:4 में लिखा है, மேட்டிமையான பார்வை, चढ़ी आंखें, घमंडी मन और दुष्टों की खेती तीनों पापमय है। ஆமென். நமக்கு மேட்டிமையான பார்வை,
छड़ी हुई आंखें, அகந்தையான மனம், घमंडी मन, இவை யாவும் பாவத்தை செய்ய உன்னை தூண்டும். ये हमें पाप करने के लिए अगुवाई करेगा। அது இன்டைரக்டா இருக்கிறது, ये छुपा हुआ बात है, டைரக்டா இருக்காது. ये सीधे सीधे नहीं आता है, அது மறைந்து இருக்கிறது. ये छुपा हुआ है, இது மறைமான பாவம். ये गुप्त पाप है। கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் பிள்ளையை போல் ஆகாவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. यदि कोई बालक की समान नहीं होता तो स्वर्ग राज्य में प्रवेश नहीं இவை करेगा। யாரும் இருக்குமானா நீங்க நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே காணப்படுவதில்லை. ये सब हमारे जीवन में है तो हमारा नाम जीवन की पुस्तक में नहीं रहेगा। ஆமென். Amen. நாம் பிள்ளைகளை போல ஆவது எப்படி? हम बालक के समान कैसे होंगे? பிள்ளைகளை போல களங்கமற்றவர்களாகவும் பெருமையுடையவர்களாகவும் அகந்தை இல்லாதவர்களாகவும் ஈகோ இல்லாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். हम बालकों के समान बिना अहंकार के नम्र होकर रहना है। இவை யாவும் மறைந்து செயல்படுகிறபடியால் ये सारे कार्य हमारे जीवन में छुपकर काम करता है। மறைவான பாவம் இது. ये सारे विषय गुप्त पाप है। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இவை யாவற்றையும் நாம் நீக்க ஆயத்தமா? क्या ये सब कुछ हमारे जीवन से हटाने के लिए हम तैयार हैं? நீ மனம் திரும்புகிற இது பாவம் என்று உணர்ந்து மனம் திரும்புகிறாயா? क्या ये सब कुछ पाप है बोल के हम मन फिरना चाहते हैं? அல்லது ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறாயா? या फिर हमारा धार्मिकता कहलाते हैं? நாம் பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று நாம் சொல்லுகிறோமே. और वचन में लिखा है कि यदि हम बालक के समान नहीं होंगे स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर सकते। பரலோகத்தில் பிரவேசிக்க முடியவில்லை என்றால் ஜீவனுடைய புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் விதமாக காணப்படும். यदि हम स्वर्ग राज्य में प्रवेश होने का लायक नहीं है तो जीवन की पुस्तक में नाम कैसे होगा? ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம். हम बोलते हैं प्रभु से मिलने के लिए तैयार है। நாம் ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं, ஆண்டவரே நீர் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளும். प्रभु आप जब आएंगे मुझे उठा लिया जाना है। ஆண்டவரே இந்த பாவமான மேட்டிமை கண்களிலிருந்தும் இந்த ஜலத்திலிருந்தும் இந்த ஈகோயிலிருந்தும் இந்த பெருமையிலிருந்தும் என்னை மீட்டுக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறாயா? क्या हम प्रार्थना करते हैं चढ़ी हुई आंखें से, घमंडी मन से, जलन से, क्रोध से प्रभु हमें छुड़ाने के लिए? அது நீங்குமானால் மட்டுமே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் காணப்படும். ये सब हमारे जीवन से जब हटाएंगे तब जीवन की पुस्तक में हमारा नाम होगा। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்முடைய பெருமை நிமித்தம் துக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறது. हमारे घमंड के कारण प्रभु दुखित होता है। சம்டைம் மாயமான தாழ்மைகளே காணப்படுகிறோம். इस तरह छुपा हुआ पाप में हम पड़ जाते हैं। 2 பேர் ஜெபிக்க செய்தார்கள். 2 व्यक्ति प्रार्थना करने गए थे। ஒருவனுடைய ஜெபத்தை பற்றி நமக்கு தெரியும். பரிசேயர் நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, அவனை போல இல்லை என்று தன்னைத்தானே தாரிஃப் செய்கிறான். एक तो ऐसे प्रार्थना करता था, मैं उसकी तरह नहीं हूँ, मैं कुछ अच्छा हूँ बोल के प्रार्थना किया। ஏன்னா ஆனால் மற்றவனோ பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். पर दूसरा व्यक्ति जो है वो अपने पाप का अफसोस किया और मैं पापी हूँ, मुझ पर दया कर बोल के प्रार्थना किया। இந்த 2 ஜெபத்திலே யார் தேவனுடைய கிருபையை பெற்றார்கள்? ये दोनों में किसको प्रभु की अनुग्रह मिली? ஆக தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்று நாம் உணர வேண்டும். तो प्रभु के अनुग्रह बिना हम कुछ भी नहीं है। Don't justify compare with others. हम दूसरों से अपने आप को तुल्य ना करें। You compare with the Lord Jesus Christ. हम प्रभु के साथ हम सामने हम कैसा है वो देखें। நான் உம்மை போல பரிசுத்தவானா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? क्या हम प्रभु से कह सकते हैं प्रभु मैं आपकी तरह पवित्र हूँ? நான் உம்மை போல மற்றவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? क्या हम कह सकते हैं प्रभु जैसे क्षमा करता है நான் वैसे உம்மை मैं भी போல करता நீதி हूँ? செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? प्रभु की तरह मैं भी धर्मी हूँ, धार्मिकता के कार्य करता हूँ। அப்படியானால் நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறீர்கள். यदि हम ऐसे அப்படி செய்வோம் என்றால், கிறிஸ்துவை போல செய்வோம் என்றால்
நாம் உண்மையாகவே தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களும் இருப்போம். हम प्रभु की राह में पर चलेंगे तो हम धर्मी ठहराए जाएंगे, पवित्र होंगे. Amen. Amen. Hallelujah. 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 ஆகையால் இந்த கேரக்டரிஸ்டிக் நாம் இருக்குமானால் நமக்குள்ளே சீக்ரெட் பாவம் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம். इस तरह का कोई स्वभाव हमारे जीवन में है तो गुप्त पाप जरूर होगा. Find humility. नम्रता को सीखें. Amen. Amen. Hallelujah. தாழ்மை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் கிருபையா இருக்கிறார். जो नम्र है उन पर प्रभु अनुग्रह करता है. பெருமை உள்ளவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். घमंडियों को विरोध करता है. Amen. எங்கே ஹியூமிலிட்டி இல்லையோ அங்கே there will be the secret sin. जहाँ नम्रता नहीं है वहाँ गुप्त पाप जरूर होगा. Amen. 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 Hallelujah. 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 ஆகையால் தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய தீர்மானிக்க வேண்டிய நேரங்கள். तो हमारे जीवन में हम सोचने का, निर्णय लेने का समय है. Amen. நாம் அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறபடியால் அவரோடு நாம் குற்றமற்றவர்களாக காணப்படும்படிக்கு இவ்விதமான சுபாவங்களை களைந்து ஆண்டவரே என்னை மன்னியும், எனக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதலை தாரும் என்று கர்த்தரோடு ஜெபிப்பாயா. हम प्रभु से मन फिराव के लिए प्रार्थना करें. ये प्रभु के आगमन जल्दी है, इसलिए தாழ்மையின் ஆவி எனக்கு தாரும் என்று ஜெபிப்பாயாக. नम्रता की आत्मा प्रभु देने के लिए प्रार्थना करें. அப்படி இல்லாவிட்டால் ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரே காணப்பட மாட்டாது. यदि ऐसे हम प्रार्थना नहीं करेंगे, नम्रता नहीं पाएंगे, तो जीवन की पुस्तक में कैसे हमारा नाम रहेगा. Cast out all the jealous, cast out all ego, cast out all the proudly thought. இவை யாவற்றையும் நாம் நீக்க வேண்டும். घमंडी मन और जलन, इस तरह की बातें हमारे जीवन से हटना चाहिए. தேவனுடைய கிருபை வேண்டும் என்றால், यदि प्रभु की अनुग्रह चाहिए तो, இந்த ஆபத்தான நாளிலே தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டும் என்றால், इस विपत्ति के समय में प्रभु की अनुग्रह हमें चाहिए तो இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் அழைப்போம். प्रभु यीशु मसीह के लहू को हम पुकारें. என்ற சிந்தனை என்னை சுத்திகரியும் என்று சொல்லுவோம். हमारे विचारों को शुद्ध करने के लिए प्रार्थना करें. இந்த ரகசிய பாவம் சிந்தனையில் காணப்படுகிறபடியால் ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தினாலே என்னுடைய கான்சியன்ஸை சுத்தப்படுத்தும் என்று ஜெபிப்போம். प्रभु मेरा विवेक को शुद्ध कर बोल के प्रार्थना करें. இந்த மறைவான பாவத்திற்கு எங்களை விலக்கி காரும். छुपा हुआ पापों से मुझे छुड़ा ले. துணிகரமான பாவத்தில் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். हर पापों को प्रभु मुझसे अलग कर. என்னை சுத்திகரியும் என்று ஜெபிக்கிறாயா? मुझे शुद्ध कर बोल के हम प्रार्थना करें. தாழ்மையை தரித்துக் கொள்வோம். नम्रता को पहन लें. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். प्रभु को धन्यवाद कहें. எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். हर बातों के लिए हम प्रभु को அவருடைய धन्यवाद. சகோதரர்கள் மத்தியிலோ, குடும்ப அங்கத்திலும் மத்தியிலோ, நண்பர்கள் மத்தியிலோ, வேறு எங்கே சபையிலாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு ஒரு நம்மை காட்டிலும் நல்ல கிரியை செய்கிறார். we have to thank him and praise the Lord. हम कहीं भी रहे, मित्रों के बीच में, समाज में, कहीं भी हो, कोई भी अच्छे काम हमारे जीवन में हो, उसके लिए प्रभु को हम धन्यवाद दें. இதே ஆவியானவர் திரும்ப விரும்புகிறார். இந்த ஆவிகள் இருக்குமானால், இந்த கேரக்டர் இருக்குமானால், நீ மறைமுகமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். प्रभु की आत्मा हमें बताती है इस तरह का स्वभाव हमारा जीवन में छुपा हुआ तो हम गुप्त पाप कर रहे हैं. தேவ வெளிச்சத்திற்கு நடந்திட நம்ம முடியாதவராய் இருப்போம். हम प्रभु के प्रकाश में नहीं आ पाते हैं. மூன்றாவதாக और तीसरा ரோமர் 14:23. रोमियो 14:23. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாவிய நம்மோடு பேசி கொண்டிருப்படியால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். परंतु जो संदेह करके खाता है वह दंड के योग्य ठहर चुका, क्योंकि वह विश्वास से नहीं खाता, और जो कुछ विश्वास से नहीं वह पाप है. விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவம். जो कुछ विश्वास से नहीं वह पाप है. Amen. Amen.
விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வியோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. विश्वास वचन से आती है और वचन सुनने से. तो தேவ வசனத்தின்படி வராத எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால், நம்முடைய சிந்தையிலே காணப்படும் என்றால் அது பாவமாக இருக்கிறது. तो वचन से जो भी नहीं आता है वो हमारे जीवन में जो सब कुछ पाप है. நாம் புசித்தாலும் சரி, உடுத்த நம்ம உடையில் இருந்தாலும் சரி, நம்முடைய வேலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தனையில் இருந்தாலும் சரி, தேவ வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தை மாறி வேற ஏதாவது கிரியை செய்கிறோம் என்றால் அது நமக்கு பாவமாக இருக்கிறது. खाने का, पीने का, पहनने का या काम करने का कुछ भी कार्य में प्रभु के वचन के अनुसार जो आता है वही सच्चा है. उससे हटकर जो भी हमारे जीवन में आती है वो सब पाप. Every walk of life there is word of God. क्योंकि हमारे जीवन के हर एक पल के लिए प्रभु का वचन है. இதை தவிர விட்டு வேற எங்கே செய்வோம் என்றால், तो वचन से हटकर हम कुछ भी करेंगे तो அது நீங்கள் மற்றொரு பார்வையில் செய்யாம இருந்தாலும் और दूसरों को दिखाई नहीं देगा, அது பாவமே. पर वो गुप्त में पाप है. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நான் உடுத்தாலும், यदि हम पहने, நாம் வேலை செய்தாலும், हम काम करें, நியமத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, நீதியின் பிரமாணத்தின்படி நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். हम प्रभु के वचन अनुसार, नियम अनुसार करना जरूरी है. இதை மாறுபடும் போது और वचन से हम वचन को उल्लंघन कर कर जब जाते हैं, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படும். हमारे जीवन में पाप आ जाती है. சில சகோதரங்களே தெரியும் எனக்கு, कोई भाई लोगों को हम जानते हैं, கவர்மெண்ட் டியூட்டியாக இருந்தாலும் சரி, பிரைவேட் டியூட்டியாக சில உண்மையாக இருப்பதில்லை. चाहे सरकारी नौकरी या प्राइवेट नौकरी, कोई ईमानदार नहीं होते. சிலர் அட்டெண்டன்ஸ் போட்டு விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. कोई सिर्फ हाजिरी देते हैं, निकल जाते हैं. அவன் உண்மையாக இருப்பதும் இல்லை. वफादार नहीं होते. ஆமென். आमीन. நீ டியூட்டியிலே உண்மையாக இருப்பது அது தேவனுடைய வார்த்தை. हम जो भी काम कर रहे हैं उसमें वफादारी से रहना, ईमानदारी से रहना प्रभु की नज़र में वो अच्छा है. தேவனுடைய வார்த்தையும் கூட. वो प्रभु का वचन कहता है. ஆமென். அதை மாறி நீ செய்வாய் என்றால், और यदि हम उसे हट कर अपने मन मर्जी करेंगे तो அது உனக்கு பாவம். वो हमारे जीवन में पाप कहलाया இது जाएगा. சம்டைம் நமக்கு ஜஸ்டிஃபை செய்யக்கூட முடியும். इसको हम कभी धार्मिकता में ले आ सकते हैं. நான் முன்னாடி ஒரு நான் டியூட்டி போயிருக்கும்போது ஒரு மீட்டிங்கில் ஒரு பெண்ணு தேவையாக இருந்தது, பெண் இருந்தது. மீட்டிங் முடிந்து போகும்போது ஜனங்கள் ஒரு நல்ல பெண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க. और एक बार एक मीटिंग अटेंड कर रहे थे, उसमें मीटिंग खत्म हो गया, लोग चले गए, एक अच्छा पेन वहाँ पर रखा गया था. तो அப்போ மீட்டிங் முடிந்தது. இது எடுத்துட்டு அந்த பெண் நல்லா இருந்தபடியாக நான் எடுத்து பாக்கெட் டைரியில் வைத்தேன். और वो पेन बहुत अच्छा था, इसलिए मैंने उठाकर अपने डायरी में रख दिया. நான் நினைத்தது நெக்ஸ்ட் மீட்டிங்கில் யார்ட்டும் கேட்டு திரும்ப கொடுத்துடலான்னு நினைத்தேன். तो अगली मीटिंग जब आएगा तो इस पेन को किसका है पूछ के लौटने का विचार किया था. நான் நிறைய டைரியில் வச்சு விட்டு பேக்கில் வைத்து விட்டு பல நாட்கள் இருந்தாலும் நாட்கள் கடந்ததுனால நான் அந்த மேட்டரை மறந்துட்டேன். और उसको डायरी के साथ बैग में रख दिया था. 2 दिन बीत गए, उसके बारे में भूल गया. அந்த பெண்ணையும் காணவில்லை. நான் பெண்ணையுடைய காரியத்தை மறந்து விட்டேன் பல வருடங்களுக்கு பிறகு. और उसके बारे में मैं भूल गया. फिर बहुत सालों के बाद, that means more than 10 years, 10 साल बाद நான் ஜெபிக்கும் போது एक बार जब प्रार्थना में बैठे थे, இந்த பெண்ணுடைய ஞாபகத்தை ஆவியானவர் நினைப்பூட்டினார். और उस पेन के बारे में पवित्र आत्मा याद दिलाया. It is very simple matter. ये एक छोटी सी बात है. திருடியும் எடுக்கவில்லை, ये चोरी तो नहीं किया, ஆனால் இஸ் இஸ் கன்சர்ன். पर ये बात के ऊपर भी प्रभु ध्यान करता है. நாம் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு, तो फिर जब प्रभु ने उस बात का समझ दिया, उसके लिए प्रभु से माफ़ी मांगा. நான் 2 பென் வாங்கி பெண் இல்லாதவர்களுக்கு கிஃப்டாக கொடுத்தேன்.
और 2 पेन खरीद के जिसके पास पेन नहीं है मैं इनाम से दिया। நான் ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மறைவாக ஒரு ஈஸியாக இட்ஸ் ஓகே என்று சொல்லுகிற காரியங்களும் நமக்கு வசனத்தின் படி இல்லாதபடியால் அது பாவமாக இருக்கிறது. कभी जो हम ये तो कोई बात नहीं, ये तो छोटी सी बात है, ये इसमें क्या है, ऐसे सोचने वाला बात भी प्रभु उसका गिनती रखता है. Sometimes the social circumstances நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் காரியமாக வசனத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறோம். और हम वातावरण ऐसे होता है दोस्तों के बीच में या ऐसी ऐसी बातों में हम कुछ ऐसे कर देते हैं. பல வேளைகளே நாம் மற்றவர்களை பார்த்து நம்முடைய ஃபேஷனை மாற்றிக்கொள்கிறோம். हम कभी कभी दूसरों को देख के हमारा फैशन भी बदल देते हैं. மற்றவர்கள் என்னை பற்றி எதை செய்வார்கள், और कभी सोचते हैं दूसरे लोग क्या सोचेंगे. ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தர் என்னை பற்றி என்ன நினைப்பான்னு நினைக்க மாட்டார்கள். पर प्रभु मेरे बारे में क्या सोचता है ये नहीं देखते. இது மறைமுகமான பாவங்கள். इस तरह छुपा हुआ बात पाप हमारे जीवन में होता है. Taking it a matter very casualty. कोई कोई बातों को हम बहुत साधारण तौर पर लेते हैं. ஆனால் விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவம். पर वचन कहता है जो कुछ विश्वास से नहीं वह पाप है. If one man not taking serious about the word of God, he have the secret sin. यदि परमेश्वर की बातों को सीरियस नहीं लेते हैं तो वो गुप्त पाप है. Amen. அது மறைந்து இருக்கிறது. वो छुपा हुआ है. அதை பலவிதமான காரியங்கள் பல பல வேளைகளும் நம்மை செய்ய சொல்கிறது. और वो बार बार हमारे जीवन में वही पाप करने देता है. நான் ஒரு தடவை தியானிக்கும் போது கர்த்தர் மோசேயை பற்றி எனக்கு சொன்னார். एक बार मूसा के बारे में प्रभु ने कुछ ध्यान दिया. அவருடைய வாழ்க்கையை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவன் பெரிய திக்கத்தரிசி, இவருடைய வல்லமை உள்ள தேவன், கத்தரை முகமுகமாய் பார்த்த தேவன், பார்த்த மோசே 40 நாள் அவன் சீனாய் மலையில் இருந்து கத்தரோடு சஞ்சரித்த ஒரு மனுஷனை பற்றி நாம் இடத்தில் பார்க்கிறோம். हम मूसा के बारे में यही जानते हैं, मूसा परमेश्वर के बहुत नज़दीक था और परमेश्वर को दर्शन किया व्यक्ति था. 40 दिन प्रभु के सामने बैठकर परमेश्वर के साथ बातें कर रहा था, परमेश्वर की बातें सुना था और वो बड़ा भविष्यद्वक्ता है. इस तरह हम मूसा के बारे में जानते हैं. ஆனால் அவனுக்கு கானான் தேசத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. पर मूसा को कानान में प्रवेश होने का मौका नहीं मिला. ஏனென்று பார்க்கும்போது क्यों सोचने से ஒரு சிறிய தவறு வார்த்தையின்படி அவன் மாற்றினான். वो एक छोटे से गलत किया परमेश्वर के वचन के. நம்முடைய பார்வையின்படி அது ஜஸ்டிஃபையா இருந்தாலும் கூட हमारे नज़र में वो सही लगता है. அது என்னவென்றால் ஃபர்ஸ்ட் தடவை ஜனங்களுக்கு தண்ணீர் குறைப்பட்ட போது இவன் ஆண்டவருடைய ஜெபித்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது நீ பக்கத்தில் கண்மலை உன் கோலினால் அடி என்று சொன்னார். அப்போது தண்ணி புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் திருப்தியானார்கள். जब लोगों को पानी की ज़रूरत थी, परमेश्वर से मूसा ने पूछा क्या किया जाए, तो परमेश्वर ने चट्टान पर मारने के लिए कहा था. तो मूसा ने चट्टान पर मारा, पानी निकल आया. மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். वो लोग बहुत खुशी थे. சில நாட்கள் மீண்டும் தண்ணீர் கம்மியாகிவிட்டது. और बाद में एक बार फिर ऐसी स्थिति आया. ஜனங்கள் எல்லாரும் மோசேயின் மேல் கோபப்பட்டார்கள். लोग सब मूसा के ऊपर क्रोध कर रहे थे. எங்களை சாகடிக்கவோ கொண்டு வந்தீர்கள் என்று கோபப்பட்டார்கள். क्या हमें मरवाने के लिए लेकर आया बोले थे. அப்பொழுது மோசேயும் டென்ஷனாய் தேவதாமத்தில் ஜெபித்து பழைய அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது தண்ணீர் புறப்படும். अब की बार जब मूसा ने परमेश्वर से पूछा, परमेश्वर ने बोला उस चट्टान से बातें कर. அப்போது ஈவன் அந்த டென்ஷனில் ஜனங்களுடைய பிரச்சனை மத்தியிலே போய் தண்ணி இல்லாத பிரச்சனையில் போய் பழையபடினா தடியை கொண்டு அடித்து தண்ணீர் புறப்பட்டு அதே வச்சு அடித்து விட்டான். मूसा ने परमेश्वर का इस वचन का थोड़ा मन में नहीं लिया, जो पहले की तरह वो उस चट्टान पर दोबारा मारा. தண்ணீர் புறப்பட்டது. पानी तो निकल आया. ஜனங்கள் திருப்தி அடைந்தார்கள். लोग तृप्त हुए. ஆனால் पर
மோசேக்கோ கானா தேசத்துக்கு நீ செல்வதில்லை என்று சொல்லிவிட்டார். और परमेश्वर का वचन का उल्लंघन पाप कहलाया गया, इसलिए परमेश्वर ने उसको कनान में प्रवेश करने के लिए इनकार किया. இதன் அர்த்தம் என்ன? तो इसका अर्थ क्या है? வெரி வெரி ஃபியூ. ஃபஸ்ட்டு அவன் வார்த்தையை அப்படியே வார்த்தையினால் வராதது யாவுமே பாவம். क्योंकि जो कुछ वचन से नहीं है वो पाप है. ஒரு மனுஷனை ரட்சிக்கும் போது एक मनुष्य को जब उद्धार करते हैं, பல அடையாளங்களை செய்து சுகத்தை கொடுத்து விசுவாசத்தில் வரும்படியாக கர்த்தர் அவனுக்கு வாசல்களை திறக்கிறார். एक मनुष्य को प्रभु बहुत चमत्कार करके कैसे भी वो विश्वास दिलाकर प्रभु में आने के लिए प्रभु सहायता करता है. ஆனால் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை கடந்து செல்லும் போது கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். और विश्वास करके जब वो आगे बढ़ता है प्रभु वचन देता है. விசுவாசத்தின் மூலமாகவே ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். और वचन पर विश्वास करके विजय प्राप्त करने के लिए प्रभु कहता है. ஆக மோசேக்கு முதலாவது தடியை கொண்டு அற்புதம் செய்தார். मूसा के द्वारा पहले चट्टान पर मारने के लिए कहा और ऐसे चमत्कार करवाया. இரண்டாவது விசுவாசத்தில் பேசும்படி சொன்னார். और दूसरी बार प्रभु उस विश्वास से बात करने के लिए कहा. அவன் திரும்பவும் தடி அடித்ததினாலே पर मूसा पहले जैसा दोबारा मारा, அவன் பாவம் செய்தான். उसने पाप किया. therefore பைபிளின் படி விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவம். इसलिए जो कुछ विश्वास से नहीं वह पाप है. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். हम हमारा जीवन को जरा जांचें. அவன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நீதியின் வசனமாகிய விசுவாசத்திற்கு விரோதமாக என்ற வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? विश्वास के विरोध में मेरा जीवन में क्या क्या हो रहा है? ஆர் அன்னை போல ஜசிப்பை நம்முடைய பிரச்சனைகளிலே பலவிதமாக எப்படியும் நாம் செய்யலாமோ? क्या हमारा परेशानी के कारण हम कुछ भी करें? தேவ வார்த்தை சொல்கிறது விசுவாசத்தினால் வராதது யாவுமே பாவம். प्रभु का वचन कहता है जो कुछ विश्वास में नहीं वह पाप है. இது நமக்கு மறைமுகமாக அறியாமல் இருக்கலாம். वो ये कभी हम नहीं जानते होंगे. தற்செயலாக செய்ததா இருக்கலாம். अचानक किसी நம்மள புத்தியினாலே செய்ததா இருக்கலாம். हमारा बुद्धि की सहारा से किया होगा. ஆனால் மறைந்து இருக்கிறது. தேவ வார்த்தையின்படி செய்யாவிட்டால் அது நமக்கு பாவமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. यदि प्रभु के वचन अनुसार हम नहीं किया तो वो हमारे लिए पाप है. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். हम प्रभु के चरणों में प्रार्थना करें. ஆண்டவரே தேவ வார்த்தைக்கு விரோதமாக ஆமென் டைவர்ட் ஆகி ஒன்றும் செய்யக்கூடாது. प्रभु तेरे वचन से हटकर मैं कुछ ना करूं. எதுவா இருந்தாலும் சரி. कुछ भी हो. ஆமென். அல்லேலூயா. அதன்படி நாம் பரிசுத்தராய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.